தளபதி விஜயோட ஜனநாயகன் திரைப்படம் ரிலீஸ்க்கு முன்னாடியே முன்பதிவு வசூல்ல ஒரு புதிய சாதனையை படைச்சிட்டு வருது. புக் மை ஷோ தளத்துல மட்டும் 10 லட்சத்துக்கும் அதிகமா டிக்கெட்டுகள் முன்பதிவு செய்யப்பட்டிருக்குன்னு தகவல் வெளியாகிருக்கு. இது மூலமா புக் மை ஷோல 1 மில்லியன் முன்பதிவு கடந்த தமிழ் திரைப்படங்களோட பட்டியல்ல இப்போ ஜனநாயகனும் புதுசா சேர்ந்திருக்கு. ஆல்ரெடி லியோ மற்றும் தி கோட் படங்கள் மூலமா இந்த மைல்கல்ல விஜய் எட்டியிருந்தாரு. அது மட்டும் கிடையாது, இது மூலமா விஜய் ஒரு முக்கிய சாதனையை பதிவு செஞ்சிருக்கிறாரு. படத்தோட முன்பதிவு கடந்த சில நாட்கள்ல வேகமா அதிகரிச்ச நிலையில இந்தியா மட்டுமில்ல வெளிநாடுகள்லயும் ரசிகர்களோட வரவேற்பு அதிகரிச்சு வந்துச்சு அப்படின்னு சொல்லப்படுது. இதனால முதல் நாள் வசூல்லையும் புதிய சாதனைகள் படிக்கலாம் அப்படின்ற எதிர்பார்ப்பு திரையுலகத்துல காணப்படுது. இதுக்கிடையில படம் இணையதளத்துல கசிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி சமூக ஊடகங்கள்ல தகவல்கள் பரவணுச்சு. அது படத்தோட மீதான ரசிகர்களோட ஆர்வத்தை குறைக்கல அப்படின்னு சொல்லி பலரோட கருத்து பதிவை நாங்க பார்க்கக்கூடியதா இருக்குது. ரிலீஸுக்கு முன்னாடியே ஜனநாயகன் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இந்த எதிர்பார்ப்பு விஜயோட திரையுலக பயணத்துல மற்றொரு முக்கிய அத்தியாயமா பார்க்கப்படுது. பல தடைகள் விமர்சனங்களை தாண்டி இப்போ ஜனநாயகன் படம் ஒன் லாஸ்ட் டைம் அப்படிங்கிற அந்த ஒரு பெயரோட எல்லா ரசிகர்களும் எதிர்பார்த்த மாதிரி இன்னைக்கு ரசிகர்களோட பார்வைக்கு விடப்பட்டுச்சு. ரிலீஸ் ஆன மூவியெல்லாம் யாரு பாப்பா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டவங்களுக்கு முன்னாடி தளபதி ரசிகர்களோட மாசான இந்த மாதிரியான விடயங்கள் அவங்களுக்கு ஒரு பதிலடியா மாறி இருக்குது. ஆல்வேஸ் லைன் இஸ் லயன் அப்படிங்கிற மாதிரி தளபதி இதுலயுமே மாஸ் காட்டிட்டாரு அப்படின்னு தான் சொல்லலாம். என்னதான் அவரோட எண்ட் மூவியா இருந்தாலுமே அந்த எண்ட் மூவியுமே ஒரு வரலாற்று சாதனையை படைச்சிருச்சு அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்படுது.